வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் திறக்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருக்கடி தர நபரே அதிமுகவில் ஓபிஎஸ் தான். இந்த பொதுச்செயலாளர் வழக்கம் பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுக்குது. அது மூல வழக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா சிவில் நீதிமன்றத்தில் நடக்கிறனால ஒரு பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்குள்ளே இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட மாற்றங்கள். மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருந்தாலுமே நியாயம்னு ஒன்று இருக்கும்ல, அது துளி கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் அந்த கட்சி பிளவு அப்போ காப்பாற்றலை, பைலா ஃபாலோ பண்ணல அப்படி தான் முதல் குற்றச்சாட்டு. நீங்கள் சொல்லலாம், இந்த உறுப்பினர்லாம் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உறுப்பினர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே உறுப்பினர்கள் இப்போ வந்து ஓபிஎஸ்ஸை இணைக்கணுன்ற மாதிரி போர்க்கொடியும் தூக்குறாங்க. 6 முன்னாள் அமைச்சர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் எடுபடுமா? 6 பேர் எப்போ பேசுனாங்க, ஏது பேசுனாங்கன்னு கேட்பாங்க. ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உட்கட்சியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். அது வந்து பாலிடிக்ஸ். அதை வந்து நீதிமன்றத்தில் வந்து சொல்லவே முடியாது ஒரு சில விஷயங்கள். பைலா, ஸோ இந்த நீதித்துறை இந்த கட்சிக்கின்ற பைலா ஃபாலோ பண்ணிங்களா, ஒருங்கிணைப்பாடு இருப்ப 2026 வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்குது, பதவி காலம் இருக்குது. அப்படி இதை விட்டு தான் சொல்ல முடியும். லீகலாக என்ன பண்ண முடியுமோ அதை விட்டு தான் சொல்ல முடியும். அதை மட்டும்தான் இப்போ பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அரசியலில் அடி விழுவுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா இப்போயே வந்து பெரிய லெவலில் செல்வாக்கு இல்லாமல் ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. எம்பி எலெக்ஷன் அப்போ யாருமே பெரிய லெவலில் வந்து சுற்றுப்பயணம் போனாலுமே ஆர்வம் காட்டாத நிர்வாகிகள். ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட செயலர் கூட பார்த்திங்கன்னா மாற்ற முடியல. இதே அம்மா இருந்த காலகட்டம்னா ஏதாச்சும் ஒரு மாவட்ட செயலர் ஏதாச்சும் மாற்றுவார், கிளைச்சலாக மாற்றுவார். அப்படியே அமைதியாக பார்த்திங்கன்னா மௌனமாக இருந்தால் இது என்ன அதிமுக நல்ல வழியில் தான் போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்லவே முடியாது. ஸோ முன்னாடி இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா தன்னை எதிர்த்தவங்க கூட பார்த்திங்கன்னா பிற்காலத்தை இணைச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதிரான தேர்தலில் தோல்வி, தேர்தலுக்கான தோல்விக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செஞ்சாங்க. அந்த மாதிரி எதுவுமே பார்த்திங்கன்னா அதிமுகவில் இப்போ ரீசெண்டாக நடந்த மாதிரி தெரில. செயற்குழு கூட்டம் பார்த்திங்கன்னா கண்துடைப்பு. ஸோ அந்த செயற்குழு கூட்டம் வருஷத்துக்கு 2 முறையும், பொதுக்குழு கூட்டம் 1 முறையும் நடக்கிறது இயல்பான விஷயம். அந்த இயல்பான விஷயம் கூட பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து தீர்மானங்கள் இல்லை. ஏதாவது புஸ்வான மாதிரி தான் இருக்குது தீர்மானம் எல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்குன்ற ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. அந்த பயத்தை பார்த்திங்கன்னா இனியும் போக்கவே முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா அதிமுக தன்னை விட்டு போயிருமோன்ற பயம். சசிகலா கூட்டிகிட்டு இருந்தால் திருப்பி சசிகலா காலில் விழுதும். ஓபிஎஸ் கூட்டிகிட்டு இருந்தால் 2026 பிறகு நிறைய எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் பக்கம் போக ஆரம்பிச்சுடுவாங்க. இப்போ ஓபிஎஸ் மகனும் பார்த்திங்கன்னா பின்வாங்கிட்டார். ஜெயபிரதீப் அதிமுகவுக்கு நாங்கள் என்னோட இடைஞ்சல் வராது, அதிமுக பார்த்திங்கன்னா ஜெயிக்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் விளைவிக்கிறோம்னு சொல்கிற மாதிரி உருக்கமான ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னாடி தான் பார்க்குது. ஏன்னா அவங்க பாட்டு சும்மா இல்லாமல் போய் விஜய் கட்சியில் வேறு ஏதாவது கட்சியில் இணைஞ்சிட்டா இருக்கிற வாக்கும் பார்த்திங்கன்னா போயிடும். அங்கே அதிமுகன்ற கட்டமைப்பு பார்த்திங்கன்னா அந்தந்த மாஜிக்கள் தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து கட்சி விட்டு நிற்கிறார். எதனால் நிற்கிறாரு? தன் தலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டி வருவார் ஓபிஎஸ், அதனால தான் நிற்கிறார். ரைட்டு. இப்போ அந்தந்த ஊரில் வந்து இப்போ எஸ்பி வேலுமணி வந்து வேறு கட்சி மாறுறாருன்னு ஒரு உதாரணத்தை வச்சுக்கலாமே. அப்போ எஸ்பி வேலுமணி தான் வேறு கட்சியில் நிற்கிறார்ல சார்பில், அந்த கட்சியை தான் ஜெயிக்க வைப்பார். அதிமுக ஓட்டும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து மிகப்பெரிய லெவலில் எஸ்பி வேலுமணிக்கு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு எம்பி எலெக்ஷனில் செல்வ கணபதி நின்றார். அதிமுகலேருந்து திமுக போனவர். அப்போ திமுக வாக்கும் உழுது, அதிமுக வாக்கும் உழுது, மிகப்பெரிய மாபெரும் வெற்றி. அப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்து கட்டமைப்பு கட்டி வச்ச ஓபிஎஸ்ஸு அவர் மகன்கள் ஏதாச்சும் ஒரு தப்பான முடிவோ இல்லை வேறு ஏதோ கட்சியை ஆரம்பிக்கிறாங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவே எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வராமல் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் வந்து தன்னை புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறது பார்த்திங்கன்னா என்ன ஆலோசனை ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு, ஸோ இந்த வே போனால் தான் முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாயிருக்கு. இப்போ நம்மளுக்கு தெரியும், திருமாவளவன் கட்சி பார்த்திங்கன்னா மதுவிலக்கு மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு போட்டிருக்காங்க. அதிமுகவும் கூப்பிட்றாங்க. ஸோ திமுகவுக்கு எதிராக கேட்டிங்கன்னா திமுகவுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்தால் அப்போ கூட்டணி உடையதான்ற ஒரு கேள்வி இருக்குது. கூட்டணி உடஞ்சாலுமே பெரிய லெவலில் வந்து ஜெயிக்கிறதுக்கான பிரகாசம் இல்லைன்றாங்க. ஏன்னா இப்போ திமுக பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக மாறிடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்க சீனியர்கள் மாதிரி பார்த்திங்கன்னா இல்லை, திமுகவில் அதிக சீனியர்கள் துரைமுருகன் வந்து நேரு அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு, பெரியசாமி, ஏவா வேலு, ஸோ இப்படி ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அந்த சீனியர்களை பார்த்திங்கன்னா எதிர்த்து யாருனாலையும் அரசியல் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றாருன்னா பெரிய லெவலில் 10% தான் வாங்க முடியுன்ற மாதிரி சூழ்நிலை தான். ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த ஃபேன்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வாக்கு வங்கியை உயர்த்த முடியாது. அந்த ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா விஜய் கூடனா வருவார், விஜய் பண்ணால் ஜெயிப்பார் தவிர்த்து அந்த சட்டமன்ற தொகுதியில் யாருமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. எதனால சொல்லிட்டு பார்க்கணும்,
பழுத்த அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா, காசு குடுத்து எப்படியாச்சும் ஜெயிக்க தான் பார்ப்பாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தஞ்சாவூர்ல டெல்டாப்பூர்ல இருக்கவரு கே.என். நேருவோட தீவிரமான ஆதரவாளர் துரை சந்திரசேகர். ஸோ, அவர் தான் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க சிவாஜி நம்மளுக்கு தெரியும் நடிகர் சிவாஜி கணேசன், துரை சந்திரசேகர் எதிர்த்து போட்டியிட்டார். துரை சந்திரசேகர் வந்து கேஷுவலா ஜெயிச்சிட்டார். சிவாஜி கணேசன் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பாப்புலாரிட்டியான ஒரு நபரு, அவரே தோத்து போயிட்டார். ஸோ, அப்படிதான் உருவாயிருக்கு. அங்க உட்கட்சியில ஏகப்பட்ட பிரச்சனைகள். துரை சந்திரசேகருக்கு பார்த்தீங்கன்னா, அங்க முரசொலி இப்ப எம்பி நின்றாரு பார்த்தீங்களா, அவரு வந்து பிரச்சனை குடுத்து தான் இருக்காரு. அவருக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவி ஆசை இருந்துச்சு முரசொலிக்கு. அதாவது துரை சந்திரசேகர் வச்சிருக்க மாவட்ட செயலாளர் பதவி. அவரே பார்த்தீங்கன்னா, முரசொலி வந்து எம்பி சீட் எப்படி வாங்குறாருன்னா, அன்பில் மகேஷ் வச்சு வாங்குறாரு. துரை சந்திரசேகர் எனக்கு எம்பி சீட்டு என்னோட ஆதரவாளருக்கு குடுக்கணுன்ற மாரி பார்த்தீங்கன்னா, கே.என்.நேருட்ட கேட்டிருக்காரு. பட்டு கடைசியில ஃபைனலா அன்பில் மகேஷ் தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ, அவர்னால தான் பார்த்தீங்கன்னா, முரசொலிக்கு கரெக்ட்டா எம்பி சீட் கிடைச்சதா சொல்றாங்க. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நடக்கிற சில சம்பவங்களே வந்து நீங்க உதாரணமா எடுத்துக்கலாம். திமுக வந்து திருப்பியும் ஜெயிக்குன்ற மாரி எதுக்கு வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க 2026 நோக்கி. அதுக்கு ஒரு கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணி வச்சுட்டாங்க. அது அந்த கட்சி பார்த்தீங்கன்னா, 50 வருஷம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பெரிய கட்சியா இருக்கு. அந்த கட்சி வந்து த யாரு கருணாநிதி இருந்தார். எம்ஜிஆர் கூட அதுலருந்து தான் வந்து பிரிஞ்சாரு. அப்படின்ற ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா வலுவா சீனியர்கள் கால் ஊண்டி வச்சிருக்காங்க. அத வந்து அந்த பிம்பத்த உடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி அ உட்பட எல்லாருமே இருக்காங்க. திமுகன்ற ஒரு கட்டமைப்ப உடைக்க முடியல இப்ப. ஜெயலலிதா இருந்தாங்க உடைச்சாங்க. ஜெயலலிதாவும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் 2011 எலெக்ஷன்ல உடைச்சாங்க. 2016லயும் உடைச்சாங்க. அவங்க உயிரோட இருந்தா மீண்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க மறைவுனால பார்த்தீங்கன்னா, எதுவும் வந்து ஜெயிக்க முடியாத சூழ்நிலை. ஸோ, இந்த இரட்டை தலைமை இருந்தும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, திமுக எதிர்ப்பாடு இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா 2011 மணிக்கு கரண்ட் போச்சு. அந்த மாரி விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் மக்கள் வந்து ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அதோட தாக்கம் 2021 சட்டமன்ற தேர்தலும் பார்த்தீங்கன்னா, கணிசமா ரொம்ப மோசமாலாம் தோக்கல. அ கணிசமா பார்த்தீங்கன்னா, ஒரு 60 இடங்கள் மேல வாங்கியிருந்தாரு. அதுக்கூட வந்து நல்லா வாங்கியிருக்கலாம். அத 10.5% இட ஒதுக்கீடுனால தான் பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்கள்ல எங்கேயும் ஜெயிக்க முடியல. ஸோ, அதுக்கூட ஓபிஎஸ் சொன்னாரு. இந்த மாரி நம்ம வந்து இடஒதுக்கீடு தர்றது பிரச்சனை கிடையாது. இந்த சமயத்தில வேணாம் அப்படின்ட்டு தான் சொல்லியிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் வந்து வன்னியருக்கு எதிரான்ற மாரி ஒரு பிம்பத்த பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ண பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா எல்லா தோல்வி இந்த இரட்டை தலைமை இருக்கும்போது எல்லா தோல்விக்கும் பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் தான் காரணம்ன்ற மாரி சொல்லியிருந்தாரு. எல்லா முடிவும் அவர் தான் எடுத்தாரு. சிஏஏ இந்த சட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவர் தான் எல்லா முடிவும் எடுத்தாரு அப்படின்ற மாரி தூக்கி அவர் தலையில வந்து எல்லாம் பழிய தூக்கி போட்டாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தீங்கன்னா, முடிவு எடுத்ததெல்லாம் எடப்பாடி பழனிசாமி. என்னென்ன முடிவு எடுப்பாரோ அத கையெழுத்து போட்டாரு. ஓபிஎஸ் அப்படி முடிவு இருக்கிற இடத்துல இருந்தா, கண்டிப்பா ராஜா அவரோட சகோதரர்லாம் கையெழுத்து போட்டு கட்சிய விட்டு நீக்க மாட்டார். அது நல்லாவே தெரியுது. ஸோ, அப்படி இருக்க ஒரு பட்சத்தில, இப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டதெல்லாம் பண்ணாரு. இப்ப அந்த இரட்டை தலைமை ஈஸியா பழைய தூக்கி போட்டாரு. இந்த ஒற்றை தலைமைக்கு வந்தோன பார்த்தீங்கன்னா, அந்த 10 தோல்வி தொடர்ந்து குடுத்தார்ல, அதில பழைய தூக்கி போட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அதனால தான் இப்ப வந்து நெருக்கடியான சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியிருக்கு. ஸோ, இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.